திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்லூரி மாணவியின் 5 மாத கைக்குழந்தையை கடத்தி 6 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய திருநங்கையை போலீசார் கைது செய்துள்ளனர். பணத்திற்காக குழந்தையை கடத்தி பதறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? ஈரோடு காசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் SBI வங்கியில் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தனது சேமிப்பு பணத்தை பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் பங்குச்சந்தை சார்ந்த செயலி மூலம் ட்ரேடிங் கணக்கினை தொடங்கியுள்ளார். ஆரம்பத்தில் குறைந்த தொகையை முதலீடு செய்த பாஸ்கருக்கு நிறைய லாபம் கிடைத்திருப்பதாக அந்த ட்ரேடிங் ஆப்பில் காட்டியுள்ளது. இதனால் பண ஆசை அதிகரித்து தொடர்ச்சியாக அவர் முதலீடு செய்துள்ளார். கிட்டத்தட்ட 45,58,000 ரூபாய் வரை முதலீடு செய்தவருக்கு அதைவிட 2 மடங்கு லாபம் கிடைத்திருப்பதாக அந்த ஆப் அக்கவுண்டில் காட்டியுள்ளது. ஒரு கட்டத்தில் முதலீடு செய்து அதன் மூலம் லாபமாக கிடைத்த பணத்தை எடுக்க முயன்றபோது பணத்தை வித்ட்ரா செய்ய முடியாமல் போனது. அப்போதுதான் பாஸ்கருக்கு தான் முதலீடு செய்த ட்ரேடிங் ஆப் போலியானது என்பது தெரிய வந்தது. உடனே அது தொடர்பாக ஈரோடு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் பாஸ்கரிடம் மோசடி செய்த பணம் வட மாநிலங்களில் உள்ள பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றில் ஒரு அக்கவுண்டில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள மற்றொரு அக்கவுண்டிற்கு குறிப்பிட்ட தொகை கைமாற போலீசார் அதை ட்ராக் செய்தனர். இதன் மூலம் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராம்கி என்பவரை ஈரோடு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ராம்கி கொடுத்த தகவலின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்டதாக சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள்தான் போலி ஆப் மூலம் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி ஓய்வு பெற்ற அதிகாரிகளை குறிவைத்து பண மோசடி செய்யும் கும்பலுடன் தொடர்பில் இருந்து வந்தனர். இவர்களிடம் பணத்தை பறிகொடுத்து வேறு யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டுள்ளனர், இவர்களின் கும்பலில் வேறு யாரெல்லாம் தொடர்பில் உள்ளனர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே ட்ரேடிங் மோசடி குறித்த முழு பின்னணியும் தெரிய வரும்.